हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ லாஸ்ட் கிளாஸில் நாம் வந்து 6th சாப்டருடைய இன்ட்ரொடக்ஷன் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ 6வது சாப்டர் வந்து தியான யோகம் ஆர் ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கரை பொறுத்த வரைக்கும் தியானம்னா என்ன அப்படிங்கிறது தான் நாம் வந்து பார்த்துன்னு வந்தோம். இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கர்னா யார், அவனுக்கு என்ன வேணும் அவன் லைஃப்பில் அப்படின்னா அவனுக்கு மோட்சம் வேணும். இப்போ வந்து மோட்சமும் வேணும்னு சொல்கிற ஆள் இல்லைவன், மோட்சம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனுக்கு மெடிடேஷன் என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும் அது வந்து நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த தியானம்லாம் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லாமும் கிடைக்கும். அது வந்து சாஸ்திரத்தில் நிறையா வந்து சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தபஸ்லாம் பண்ணினா இந்த சித்தி கிடைக்கும் அந்த சித்தி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. யோக சாஸ்திரத்துலேயும் இதை பற்றி டீட்டெயில்டாக பதஞ்சலி வந்து சொல்கிறார். ஆனால் யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி என்னவும் சொல்கிறார் அப்படின்னா, இந்த சித்திலாமே வந்து உன்னுடைய மோட்சத்துக்கு ஆப்ஸ்டக்கிளாக அமைஞ்சிடும், அதனால் அதில் நீனை ஃபோக்கஸ் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு முமுக்ஷுவுக்கு மோட்சத்தின் மேலே ஆசை இருக்கிற ஒரு பர்சனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதுக்காக இந்த பர்சன் இப்போ வந்து தியானம் பண்ண போகிறான் அப்படின்னா அவனுடைய சித்த சுத்திக்காக ஒரு தியானம், இன்னொரு மெடிடேஷனும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 2 ரோலை வந்து இந்த மெடிடேஷன் ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நாலெட்ஜ் வந்ததுக்கப்புறம் இந்த நாலெட்ஜை நாம் வந்து அசிமிலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லாம் பற்றி நம்ம வந்து யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு வந்து இப்போ இந்த உபாசனா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கும் இந்த சித்திலாம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்ததுன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ராட்சசாஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும்.
நீங்கள் வந்து புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராட்சசர்கள்லாம் இருந்தால அவளுக்கு கூட இந்த சித்திலாம் இருந்தது. அப்போ அவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இல்லை? ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா, அந்த சித்தியெல்லாம் வந்து ராங் வேலை, மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக அவள் வந்து யூஸ் பண்ணினா. அதனால் வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ராட்சஸா எக்ஸாம்பிளை உங்களுக்கு வந்து சொன்னேன். இப்போ மைண்டு ப்யூரிஃபிகேஷனுக்கும் நமக்கு வந்து மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் நாலேஜ் கெயின் பண்ணினதுக்கப்புறம் நாம் பண்ணுற இன்னொரு தியானம் இருக்குது. அதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அது என்ன பண்ண போகிறது அப்படின்னா, நாலேஜே வந்து நமக்கு நல்லா உள் வாங்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து மெடிடேஷன் 2-fold ரோல்ஸை வந்து நம்மளுக்கு ப்ளே பண்ணுறது. ஒன்று வந்து பிஃபோர் த ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளினாக இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த மெடிடேஷனை நாம் வந்து உபாசனா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை யூஸ் பண்ணாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷனுக்காக நாம் பண்ணுற மெடிடேஷன் அர்த்தம். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் தி ஸ்கிரிப்சரல் ஸ்டடி. இப்போ ஸ்கிரிப்சரல் ஸ்டடினா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ரவணம் மனனம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஜென்ரலான ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. இப்போ இந்த நிதித்தியாசனத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பேசுறதுனால நாம் வந்து இப்போ ஞான யோகம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஸ்ரவணம் அண்ட் மனனம் அதோடு முடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து இப்போ நிதித்தியாசனத்தை பற்றி பேச போகிறோம். அதனால் இப்போ என்டையர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை வந்து நீங்கள் 3 ஸ்டேஜாக பிரிச்சுட்டேல் அப்படின்னா, உபாசனா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம், அப்புறம் ஞான யோகம் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம், 3வது ஸ்டேஜ் வந்து நிதித்தியாசனம். ஆனால் ஜென்ரலாக எப்படி நாம் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம், கர்மயோகம், ஞான யோகம், அப்புறம் என்னது அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுவோமா? எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம்? கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து உபாசனாக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இப்படி வந்து 3ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஓரியன்டேஷனை ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு தெரியணும். எந்த இடத்துல எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்படுறது, அப்போ அந்த இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதே உபாசனாவே வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசிப்பான். ஏன்னா அந்த இடத்துல வேறு ஒரு விஷயம் வந்து உயர்த்தி பேசப்படும். ஸோ நமக்கு வந்து அந்த டக்குன்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். இப்போ இந்த 3 ஸ்டேஜஸை வந்து நம்ம வந்து இந்த ஞானத்தை வந்து அடையலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஞான யோகம்க்கு அப்புறமா நாம் பண்ணுற அந்த உபாசனாக்கு பேர் ஒரு தியானத்துக்கு பேர் நிதித்தியாசனம். இப்போ ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் எ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ குரு அப்படின்னு பார்த்துருக்கோம். மனனம் அப்படின்னு சொன்னால் இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸை எல்லாம் நாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிற ப்ராசஸுக்கு பேர் மனனம் அப்படின்னு பார்த்தோம். இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வந்து ஞானத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா ஞானம் வந்தாச்சு ஆல்ரெடி, ஸ்ரவணம் மூலமாகவே நம்மளுக்கு ஆக்சுவலாக ஞானம் வந்து கிடச்சுடுறது. அப்போ இந்த நிதித்தியாசனம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஞானத்தை நன்னா நாம் வந்து ஆழ் மனசுக்குள்ளே தள்ளுறதுக்கு இந்த நிதித்தியாசனம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ இந்த ஞானத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லிடுறது இல்லையா. என்ன ஒரே வழி? ஸ்ரவணம் மட்டும்தான் ஒரே வழி. அதாவது ஸ்கிரிப்சர்ஸை படிக்கிறது தான் ஒரே வழி. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு நம்மளையே காமிக்கிறது. இப்போ இங்கே என்ன படிக்க வரோம், நம்ம நான் யார் அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க வரோம் இல்லையா. இப்போ நான் யார் அப்படின்னு காமிக்கிற ஒரே ஒரு கண்ணாடி வந்து நம்மளுடைய சாஸ்திரம். இப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுண்டும் எனக்கு வந்து என்னுடைய முகம் நன்னா தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று கண்ணாடியில் அழுக்கு இருக்கும், இல்லைன்னா என் கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது ரெண்டுத்தை நம்ம எது அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை சரி பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்களுடைய பியூட்டிஃபுல் ஃபேஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இப்போ செல்ஃப் நாலேஜை அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து இந்த ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி. அதனால தான் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாத்
சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாகா அப்படின்னு வேத வாக்கியம் இருக்குது. என்ன பண்ணணும்? ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ உபாசனா பண்ணினோன்னா மைண்டு ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது, ஞான யோகம் வந்து நாலேஜை கொடுக்கறது, நிதித்தியாசனம் வந்து அசிமிலேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ அசிமிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து நம்ம வந்து இங்கே படிக்கும் பொழுது இந்த ஸ்ரவணம் ப்ராசஸில் நமக்கு வந்து நான் வந்து இந்த பாடி கிடையாது, நான் வந்து இந்த மைண்டும் கிடையாது, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் கூட நான் கிடையாது, நான் வந்து அவேர்னஸ் பிரின்சிபிள் விச் இஸ் அவேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ இந்த நாலேஜ் வந்து ஸ்ரவணம் மூலமாக கிடைக்கிறது. இப்போ இந்த நிதித்தியாசனம் பண்ணுறது மூலமாக என்ன ஆகிறது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் தாட் வந்த உடனே அசால்ட்டாக என்ன ஞாபகத்துக்கு வரும்னா இந்த பாடி ஞாபகத்துக்கு வருது இல்லை, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல். இப்போ யாராவது அவங்கக்கிட்ட நீ அப்படின்னு பேசும்பொழுது இம்மீடியட்டாக வந்து ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தான் நாம் வந்து நம்மளை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அசால்ட்டாக பிரம்மன் அப்படின்னு உங்களுக்கு அறிவு ஆகிற வரைக்கும் என்ன நிதித்தியாசனத்தை நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த நிதித்தியாசனம் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது. நான் அப்படின்னு சொன்னால் ஆத்மா, அகம் ஆத்மா, அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு நமக்கு நிதித்தியாசனம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. பட் ஜென்ரலி பார்த்தோம்னா நிதித்தியாசனத்தை நிறைய பேர் வந்து எப்படி ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்ரவணம் மூலமாக பிரம்மன் பற்றி தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த பிரம்ம அனுபவம் வந்து எனக்கு நிதித்தியாசனம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நாம் வந்து கிளாஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா, பிரம்மன் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்சர். நான் பிரம்மன், நான் எக்ஸ்பீரியன்ஸராக ஆல் த டைம் எக்ஸிஸ்ட் ஆகிண்டே இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த படிப்பு மூலமாக தெரிய வரும். அதனால் வந்து ஒரு நாள் எனக்கு பிரம்ம அனுபவம் கிடைக்கும் அப்படின்லாம் நாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்கோ அப்படின்னு சாஸ்திரமும் வந்து சொல்லிடுறது. இப்போ வந்து இந்த ஹாலில் இருக்கிற லைட்டை வந்து நான் பார்க்கறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும்? ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாம் இல்லையா? இப்போ வந்து நான் இந்த செவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எஃபர்ட் போடணும். நான் என்ன பண்ணணும்? இப்படி தள்ளி என்னோடய தலையை வந்து அந்த பக்கமாக திருப்பி பார்க்கணும். இன்றைக்கி யார் வரலை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து அதுக்கு பயங்கரமாக எஃபர்ட் போடணும். ஏன்னா எல்லோரும் வந்து இப்படி ஒளிஞ்சின்ட்டுலாம் வேறு உட்காந்துட்டுருப்பான். நான் அப்படி இப்படிலாம் பார்த்து யார் வந்திருக்கா யார் வரலை அப்படிலாம் நான் பயங்கரமாக எஃபர்ட் நான் வந்து இப்போ ரன் த்ரூ பண்ணணும். உங்கள் பேரெல்லாம் ரன் த்ரூ பண்ணி இது இல்லை இவ இருக்கா அப்படின்லாம் வந்து யோசிக்கணும். ஆனால் லைட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த எஃபர்ட்டுமே நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹால் முழுக்க என்ன இருக்குது? லைட்டு தான் இருக்குது. அந்த லைட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லா விஷயமுமே வந்து தெரிய வருது. இப்போ அது மாதிரி யார் இருக்கா இங்கே இந்த கிரியேஷனில்? நான் மட்டும்தான் இருக்கேன். கான்ஷியஸ்னஸ் ஆர் பிரம்மன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்குது. அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஏதாவது ஸ்பெஷல் எஃபர்ட் எல்லாம் போட்டு தெரிஞ்சுக்கணுமானா இல்லை, அது செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறவளை கேட்டு சொல்கிறேன், இல்லை என் வீட்டில் கேட்டு சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவோமா? வீட்டில் எது கேட்டு சொல்லுவோம்? ஏதாவது காசு கேட்டால் டொனேஷன் அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டால்
வெயிட்லாம் கிடையாது. இம்மீடியட்டாக வந்து நான் இருக்கேன். நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த இடத்துல இருந்த ஆகணும். அப்போது நான் 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 ஆல் த டைம் நான் எக்ஸிஸ்ட் ஆகின்றே தான் இருக்கேன். அதனால என்றைக்கோ ஒரு நாள் அந்த நானை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி ஆல் த டைம் நான் இருந்துட்டு தான் இருக்கேன். அதனால இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பிரம்ம அனுபவத்தை ஏற்படுத்த போகிறது இல்லை. இதை வந்து நன்னா நம்மளுடைய மண்டையில் ஏற்றிக்கணும். அப்போது மெடிடேஷன் ஆஃப்டர் ஞான யோகம் இஸ் நாட் ஃபார் எக்ஸ்பீரியன்சிங் பிரம்மன். பின்ன எதுக்கு பண்ணணும்? பட் ஃபார் எக்ஸ்பீரியன்சிங் ஞான பலம். இந்த ஞானம் வந்துடுத்துனா இந்த பலனெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாளே, அந்த பலனெல்லாம் எப்போ தான் நான் அனுபவிக்கிறது? அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு சில குவாலிஃபிகேஷன் எல்லாம் தேவைப்படுறது. அதுக்கு இந்த நிதித்தியாசனம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ மைண்டு வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் தான் அந்த ஞான பலனை கூட நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இந்த நிதித்தியாசனம் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ உபாசனா நம்பர் 1 எதுக்கு? மைண்ட் பியூரிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் உபாசனா நம்பர் 2 வந்து நம்மளுடைய ஞான பலனை அனுபவிக்கிறதுக்கு. ஸோ 6வது சாப்டர் இதில் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தை பற்றி 6வது அத்தியாயம் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவா அப்படின்னா வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னும் அதுக்கு ஒரு பேர் வந்து நாம் கொடுக்குறோம். இப்போ இந்த 6th சாப்டரில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து 5 டாபிக்ஸ் வந்து நாம் கவர் பண்ணுறோம். என்னலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெடிடேஷன், அதாவது சாமானிய சாதனானி ஆர் பகிரங்க சாதனானி, எக்ஸ்டர்னலாக நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா நான் வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நாட் ஜஸ்ட் முன்னாடி, பட் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால்தான் என்னால் வந்து மெடிடேஷனே பண்ண முடியும். ஸோ டே டு டே லைஃப்பில் நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய டிசிப்ளின், அது வந்து பகிரங்க சாதனானி. ரெண்டாவது வந்து ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் ஆர் விசேஷ சாதனானி. முதல்ல வந்து ஜென்ரல் டிசிப்ளின், சாமானிய சாதனானி. இது வந்து ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் ஆர் விசேஷ சாதனானி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இது வந்து த்ரூ அவுட் த டே கிடையாது. ஆனால் மெடிடேட் பண்ண போகிறேன் இப்போது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னை எப்படி தயார் பண்ணிக்கணும், ஜஸ்ட் ஆக்சுவல் மெடிடேஷனுக்கு முன்னாடி. அந்தரங்க சாதனானி அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பகிரங்க சாதனானி, ரெண்டாவது வந்து அந்தரங்க சாதனானி, மூணாவது வந்து தியான ஸ்வரூபம். அப்படின்னா தி ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறதை நாம் வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இப்போ மெடிடேஷன்னா கான்சன்ட்ரேஷனா, இல்லைன்னா எந்த விதமான தாட்ஸும் நம்மளுடைய மனசில் வராமல் இருக்கிறதா, இல்லை அப்படியே ஸ்டில்லாக இருக்கிறதா, சைலண்ட்டாக இருக்கிறதா, இல்லை மைண்டே இல்லாமல் இருக்கிறதா, மைண்டை எங்கேயாவது தூரக்கு அனுப்புகிறதா, நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு இல்லையா? அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணர் வந்து கிளியர் பண்ணுறார். வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறார். அதனால் அதுக்கு பேர் வந்து தியான ஸ்வரூபம். இது வந்து 3வது டாபிக். 4வது டாபிக் வந்து என்னது? பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன், தியான பலம். ஏதாவது அஷ்டமா சித்தி மாதிரி பலம்லாம் கிடைக்குமா?
பறக்க போகிறோமா, இல்லை கூடு விட்டு கூடு பாய போகிறோமா, என்ன பலம் வந்து கிடைக்க போகிறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். இங்கே என்ன மெடிடேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? வேதாந்திக் மெடிடேஷன். வேதாந்திக் மெடிடேஷனோட பலன் என்ன, அதை தான் கிருஷ்ணர் வந்து சொல்லுவார். சரியா? 5th டாபிக் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நமக்கு ஏற்படுற தடைகள் என்ன? வாட் ஆர் தி ஆப்ஸ்டிக்கிள்ஸ்? தியான பிரதிபந்த பரிகாரோ, இதுதான் 5வது டாபிக். பிரதிபந்தம்னா ஆப்ஸ்டிக்கிள், அதுவும் பார்க்க போகிறோம். அப்புறம் பரிகாரம், அந்த ஆப்ஸ்டிக்கிளை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரெமெடி, தீர்வு என்ன வரும்? இப்போ மெடிடேட் பண்ணணும்னு உட்காந்தா ஜென்ரலாக நேச்சுரலாகவே வந்து கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா மைண்ட் என்ன நினச்சிக்கும்? ஓ, இவா வந்து இப்போது தூங்கணும்னு ஆசைப்படுறா, நம்ம வந்து தூங்க ஆரம்பிப்போம், சைலண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் மைண்டு. இப்போ யாருக்காவது வந்து தூக்கம் வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கிளாஸில் ரொம்ப நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் ஸ்லீப் வந்து ஜென்ரலாக வந்து கிளாஸ். இப்போ மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். சில பேருக்கு பயங்கர ரஜசிக்காக இருக்கிற பர்சனுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸு. இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் எப்படி நாம் வந்து தீர்க்கிறது? ஸோ இதான் வந்து 5 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ப்ரிப்பரேஷன், ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன், அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் அண்ட் ரெமெடிஸ், 2 பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பகவான் வந்து எதோட ஆரம்பிக்கிறார் இந்த சாப்டரை அப்படின்னா ஜென்ரல் ப்ரிப்பரேஷனோட பகவான் வந்து இதை ஆரம்பிக்கிறார். ஜென்ரல் ப்ரிப்பரேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ஏன் வந்து பகவான் வந்து இதோட முதல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்மக்கிட்ட எத்தனை மைண்ட் இருக்குது? ஒரே ஒரு மைண்டு தான் கொடுத்துருக்கான் பகவான். இப்போ நம்மளுடைய டே டு டே டிரான்சாக்ஷனை அந்த மைண்டை வச்சு தான் நாம் வந்து இப்போ பண்ணி ஆகணும் இல்லை? அப்போ மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மைண்டு யூஸ் பண்ணணும்? அதே மைண்டை தான் இப்போ தியானம் பண்ணுறதுக்கும் நாம் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ 2 மைண்டு சப்போஸ் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று வந்து வெளி விவகாரங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இந்த கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், கவலை, வருத்தம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு மைண்டும். அப்புறம் மெடிடேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி பீரோவில் பத்திரமாக பூட்டி வச்சுருக்கிற இன்னொரு மைண்டையும் நான் எடுத்து போட்டுண்டு தியானம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மைண்ட். பாவம், அந்த ஒரே ஒரு மைண்டு தான் வெளி சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணணும். நீ மெடிடேட் பண்ணுன்னு சொன்னாலும் அதை கேட்கணும், எதையும் பார்க்காத சொன்னாலும் கேட்கணும், அப்புறம் இவாளோட சண்டை போடு அப்படின்னா சண்டை போடணும். எல்லாமே வந்து அந்த ஒரே ஒரு மைண்டு தான் இப்போது பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு வந்து டெய்லி பார்த்து காத்தால் தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எப்போ பாரு ஏதாவது மைண்டில் ஓடிண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோடையாவது சண்டை, இல்லை எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு கோபம், நம்ம வந்து ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி தவிர பாக்கி எவ்வளோ மாதிரி இருக்கோ அப்படியெல்லாம் வந்து அந்த விஷயம் நடக்கும். இதெல்லாம் வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ கிளாஸுக்கே வரதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோவில் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோக்காரனோட சண்டை நடந்திருக்கலாம். அப்போலாம் எப்படி வந்து அந்த மைண்ட்னால இப்போது மெடிடேட் பண்ண முடியும்? கண்ணை மூடிண்டா யார் வருவா? ஆட்டோக்காரன் தான் ஃபஸ்ட்டு வருவான். இப்போ இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய மெடிடேஷனை வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். எவ்வளோ சின்சியராக நீங்கள் ட்ரை பண்ணினாலும் இந்த மாதிரி வயலண்ட் இமோஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய மைண்டில் வச்சுண்டு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக தியானம் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் பண்ணுவேன், தியானம் மட்டும் நடக்காது. அப்போது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அட் த சேம் டைம் நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப சோகமாகவும் நம்மளுடைய மைண்ட் இருக்கக்கூடாது. இப்போ வந்து மேட்ச்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், விம்பிள்டன் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ ஒருத்தன் வந்து ஜெயிச்சிருப்பான், ஒருத்தன் வந்து தோற்றுருப்பான். 2 பேருக்குமே தூக்கம் வராது. ஜெயித்தவனுக்கும் தூக்கம் வராது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் வின்னிங். தோற்றுருப்பான், ஐயோ ஜஸ்ட்டு ஃபியூ பாயிண்ட்ஸில் அவனுக்கு வந்து அவன் வந்து தோற்றுப்பான். அவனுக்கும் பாவம் தூக்கம் வராது. அதனால் வந்து 2 எக்ஸ்ட்ரீமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு மைண்டை யூஸ் பண்ணி நம்மளால் தியானம் பண்ண முடியாது. அப்போ என்ன எப்படி வச்சுக்கணும் மைண்டை? பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல நாம் கற்றுக்கணும். மெடிடேஷன்லாம் இருக்கட்டும் தம்பி, முதல்ல நீ என்ன பண்ணு, மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோ. இப்போ பேலன்ஸ்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எப்படி யோசிச்சுடுவோம்? இமோஷன்ஸே இல்லாத மைண்டோ, அதாவது கோபம், வெறுப்பு, அன்பு, இந்த மாதிரி எந்த ஒரு இமோஷனுமே ஜெனரேட் ஆகாத மைண்ட் அப்படின்னும் நாம் வந்து அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் இந்த டேபிளுக்கும் வித்தியாசமே கிடையாது. கரெக்டாக? ஏன் வித்தியாசப்படுறோம்? நமக்கு மைண்ட் இருக்குது, எல்லா விதமான இமோஷன்ஸையும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியறது இல்லையா? அதனால் இமோஷன்லெஸ் மைண்டு அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இமோஷன்ஸ் இருந்தால் தான் அதுக்கு பேரே மைண்ட். ஏன்னா நம்மளே வந்து நம்ம வீட்டிலே கூட நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருப்போம். ஏதாவது ஒன்று பண்ண சொல்லி நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா எதையோ பார்த்துட்டு, அப்போ என்ன சொல்வா? கல் மாதிரி உட்காந்துருக்கே, குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டுருக்கியே, உனக்கு நான் பேசுகிறது காதில் விழலையா அப்படிலாம் கேட்பாள்ல. அப்போது இமோஷன்லெஸ் மைண்டை பற்றி நாம் இங்கே பேசலை. எல்லாருக்குமே இமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் என்ன விதமான இமோஷன்ஸ் பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாருன்னா, வயலண்ட் இமோஷன்ஸ். எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக பொங்குவா தெரியுமா? சாதாரணமாக தான் ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுக்கறது. அது துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. அப்போ எப்படி இருக்கணும் நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படின்னா, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியறதா? அந்த மாதிரியான இமோஷன்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே. இப்போ நீங்கள் வந்து கிளாஸுக்கு வந்திருக்கேள், எதுவுமே நடக்காமல் சாதாரணமாக இந்த டேவே வந்து ஓகே, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த டே இருந்ததுன்னா, இங்கே கிளாஸில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து உங்களால் இதை கிளாஸை நன்னா வந்து கேட்க முடியும். இதே ஏதோ தகராறு, ஆஃபீஸில் தகராறு, இல்லை ரோட்டில் தகராறு, இல்லை வீட்டில் தகராறு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் நம்மளோட மனசை அதை பற்றியே யோசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும், ஐயோ நம்ம வந்து கிளாஸில் இருக்கோமே, நம்ம யோசித்ததெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு திடீர்னு பயம் வந்து ஒழுங்காக வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போ சந்தோஷமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, துக்கமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து அதை சமமாக பாவிக்கிறதுக்கு தெரியணும். அப்போது எப்படி வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்டை நாம் வந்து அட்டைன் பண்ணுறது? என்ன பண்ணினா நம்மளுக்கு பேலன்ஸ்டு மைண்ட் கிடைக்கும்? இந்த மாதிரி மட்டும் நீங்கள் எப்படி கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டேன்னா அவ்வளோதான், கிருஷ்ணர் வந்து அழவே அழுதுருவார். ஏன்னா 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்தேனேப்பா, இதை போய் மறந்துட்டியேப்பா அப்படின்னு சொல்லுவார். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சியத்தே சொன்னாரா? கர்மயோகம் பண்ணினா சமத்துவம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் கர்மயோகம் இஸ் ஈக்குவல் டு சமத்துவம் அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வே ஆஃப் லிவிங். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். கர்மயோகமாக நம்மளுடைய லைஃபு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நாம் வந்து கர்மயோகமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா நேச்சுரலாகவே வந்து பேலன்ஸ்டு மைண்டு நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்டோடு நாம் மெடிடேஷனுக்கு உட்காரும் பொழுது இமோஷன்ஸ் எல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ மைண்ட் வந்து எதுக்கு இப்போ அவைலபிளாக இருக்கும்னா
மெடிடேஷனுக்கு ஃபுல்லாக நம்மளுடைய மைண்ட் வந்து இப்போது அவைலபிளாக இருக்கும். அதனால் முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து இந்த சாப்டரில் கர்மயோகம் ஆஸ் அ மீன்ஸ் ஃபார் தியான யோகம் அதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ ஜென்ரல் ப்ரிப்பரேஷனே என்னது அப்படின்னா கர்மயோகம் தான் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஃபார் தியானம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த சாப்டரை 5 டாப்பிக்காக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்ல, அது வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக 5 டாப்பிக்காக பிரித்தோம். கிருஷ்ணர் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டில் வந்து பகிரங்க சாதனா, அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனா, அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படி ஸ்லோகம் சொல்லியிருப்பாரானா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஸ்லோகம்லாம் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ என்ன, எந்த ஸ்லோகத்தை எந்த கேட்டகரிக்கு கீழே போடணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும். ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலனா டீச்சர் வந்து அதை சொல்லுவா. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகங்கள் வந்து ஆனால் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம வந்து ஸ்லோகம் படிச்சுட்டு அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 1, பேஜ் நம்பர் 94-95. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத ஷஷ்டோऽध्यायः ஆத்மசம்யமயோகः. श्रीभगवानुवाच अनाश्रितः कर्मफलम् कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः. ஸோ இங்கே வந்து மெடிடேஷன் பற்றின டீச்சிங்கோட பகவான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். ஸோ பகிரங்க சாதனா ஆர் சாமானிய சாதனா. ஸோ எப்படி வந்து கர்மயோகம் ஒரு மைண்டை வந்து அந்த ஈக்வி பாய்ஸ்டாக வச்சுக்கிறது. இப்போ கர்மயோகி அப்படிங்கிறவனுக்கு தன்னுடைய லைஃப்பில் என்ன ப்ரையாரிட்டி இருக்கும், என்ன வேணும்னு அவன் வந்து கர்மயோகம் பண்ணுறான்? ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக தான் அந்த கர்மயோகம் வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான் இல்லையா? அப்போது அவனோட ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கும்னா சித்த சுத்தி தான் அவனுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும். மெட்டீரியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா செகண்டரியாக தான் அவன் அதை வச்சுப்பான். அப்போ அந்த மெட்டீரியல் விஷயங்கள் மேலே அப்போ வெறுப்பு இருக்குமானா வெறுப்புலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து மோட்சமா இல்லை அர்த்த காமாவாக கேட்டேன்னா அவர் வந்து மோட்சம்தான் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவார். ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அப்போ ஏதாவது பொருள்லாம் வந்து இப்போ அவரை விட்டு போகிறது அப்படின்னா அப்போ கூட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு ப்ரையாரிட்டி ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அந்த மாதிரி எந்த பர்சன் இருக்காளோ அவளை தான் நாம் ஆக்சுவலாக கர்மயோகி அப்படின்னே வந்து கூப்பிட முடியும். ஸோ தர்ம மோட்சம் தான் அவளுக்கு ப்ரையாரிட்டி. அர்த்த காமா வந்து செகண்டரியாக இருக்கும். இப்போ வந்து தயிர் சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். தயிர் சாதம் பிளாண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து ஊறுகாவை தொட்டுண்டு நாம் வந்து சாப்பிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவா, ஊறுகாய்க்கு தயிர் சாதத்தை தொட்டுண்டு சாப்பிடுவா. யார் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றாளோ அவள்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். இப்போ வந்து பணம் வந்து நம்மளுடைய லைஃபுக்கு டெஃபினட்டாக தேவை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதையே என்னுடைய வாழ்க்கையுடைய கோலாக வச்சுட்டேன் அப்படின்னா, ஊறுகாய் சாப்பிட்றதே என்னோட கோலாக வச்சுட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட போகிறது நான் தான். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கெலாம் நம்மளால் வந்து டைம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவோம், அந்த நேரம் கூட நான் வந்து எதாவது ஒர்க் பண்ணினேன்னா
எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பைசா வரும். இல்லை மண்டே டு ஃப்ரைடே தான் என்னோடய ஒர்க்கு, சாட்டர்டேலாம் வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல டைமை இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி யோசிப்போமே ஒழிய கிளாஸ் பற்றியெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் வரத்துக்கு நம்மளுக்கு டைமு இருக்காது. ஸோ அதனால் வந்து தர்ம அண்ட் மோக்ஷா வந்து அவனுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருங்க, அவன் என்ன பண்ணுறான்னா அனாஸ்ரித கர்ம பலம். கர்ம பலம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். ஒரு கர்மம் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்க போகிற வெளிமுகமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அர்த்தகாமாவோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆக்ஷன்லாம் பண்ணால் நம்மளுக்கு பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், நிறையா வந்து எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா கூட அதுக்கான ஒரு விலையை நாம் கொடுத்து தானே ஆகணும். இப்போ நான் வந்து என்னோடய கம்பெனியில் இந்த பொசிஷனுக்கு நான் எய்ம் பண்ணுறேன், ஆர் என்னோடய சேல்ரி வந்து இவ்வளோ ஆகணும்னு நான் எய்ம் பண்ணுறேன், ஆர் வேறு ஏதோ ஒரு இந்த ஃபீல்டில் நான் வந்து இதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட அதுக்குன்னு நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். இல்லை ஒரு சாக்ரிஃபைஸை நாம் பண்ணி தான் ஆகணும். எதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது? பேர், புகழ், சம்பளம், எதை சாக்ரிஃபைஸ் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறார், ஸ்பிரிச்சுவாலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமாக உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. இதை விட்டுட்ட அது பின்னாடி போகிற அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார், அந்த பெனிஃபிட் எல்லாம் நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், அதர் வே ரவுண்ட் பண்ணுறோம். அந்த பெனிஃபிட்டெல்லாம் வரணுங்கிறதுக்காக கிளாஸாவது ஒன்றாவது கீதாலாம் இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எப்போ ரிட்டையர் ஆகும்? 60 வயசானாலும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறா, 70 வயசானாலும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறா, 80 வயசானாலும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறா. அப்புறம் சின்ன வயசுலேயே கிளாஸ், உனக்கு என்னம்மா பிரச்சனை வாழ்க்கையில், நீ சின்ன வயசுலேயே கிளாஸ்க்கு போகிற அப்படின்னு அவளை வேறு வந்து டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுற வேண்டியது. அப்போ இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கே, அதை வந்து நீ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி யார் பண்ணுறாளோ அவனே கர்மயோகி. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா கர்ம பலத்தை டிபெண்ட் பண்ணி அவன் இல்லை, அனாஸ்ரித. ஆஸ்ரித்தம்னா டிபெண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அனாஸ்ரித்தம்னா டிபெண்ட் பண்ணி இல்லை. எதை அவன் டிபெண்ட் பண்ணி இல்லை? மெட்டீரியல் பெனிஃபிட்டை இந்த பர்சன் டிபெண்ட் பண்ணி இல்லை. அவனோட ஃபோக்கஸ் வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்டே கிடையாது. அவன் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறானா, காரியம் கர்ம கரோதி யஹ. காரியம் கர்ம அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை தி ஸ்கிரிப்சர்ஸ். சாஸ்திரம் வந்து என்னெல்லாம் கர்மாவை பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோ அந்த ஆக்ஷன்ஸை எல்லாம் அவன் வந்து பண்ணுறான். அதுவும் எதுக்கு சொல்கிறது சாஸ்திரம், இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறது? இன்டர்னல் க்ரோத்துக்காக தான் சாஸ்திரம் வந்து எல்லா விதமான ஆக்ஷன்ஸையுமே நமக்கு கொடுக்கறது. ஸோ 2 விதமான கர்மா நமக்கு தெரியும். ஒன்று வந்து காமிய கர்மா, இன்னொன்று வந்து நிஷ்காமிய கர்மா. காமிய கர்மா வந்து பியோர்லி ஃபார் என்ஜாய்மெண்ட்டு, நம்மளுடைய சென்ஸ் ப்ளஷருக்காக நாம் பண்ணுற ஆக்ஷன்ஸ். நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வகை வகையாக சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து நம்மளுடைய சென்ஸ் ப்ளஷர்ஸ்க்காக நாம் பண்ணுறது. ஆனால் நிஷ்காமிய கர்மா இருக்கே, அது எதுக்கு? சித்த சுத்திக்காக நாம் பண்ணுறது. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறார் கிருஷ்ணர்? நிஷ்காமிய கர்மாக்கு இன்னொரு பேர் என்னது? பஞ்சமகா யஜ்ஞம். தேவயஜ்ஞம், ரிஷியஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பூதயஜ்ஞம். ஸோ ஜென்ரலாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து காமியமாக பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மட்டும்தானே. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுட்டேன்னா யாருக்கு அதனால் பெனிஃபிட்டு? அஃப்கோர்ஸ் நம்ம வாங்கின கடைக்காரன் வந்து அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருப்பான். பட் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். பஞ்சமகா யஜ்யம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால்
நான் மட்டும் அதில் பெனிஃபிஷியரி கிடையாது, சொசைட்டியே வந்து இதனால் வந்து பெனிஃபிட் அடையிறது அப்படின்னு பார்த்தோம். அதை தான் இங்கே வந்து காரியம் கர்ம அப்படின்னு சொல்கிறார். நித்திய நைமித்திக கர்மா ஆர் விஹித கர்மா ஆர் நிஷ்காம கர்மா ஆர் பஞ்சமகா யஜ்ஞம், என்ன பேர் வேணாலும் நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம். செல்ஃப்லெஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போ கர்மயோகி வந்து இதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இப்போது பண்ணி நிறைய பேருக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த கர்மயோகி பண்ணுறான். பட் சில பேர் இருக்கா, நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நான் இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கேன், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாள். பாருங்க, நான் வந்து 25 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு ஒரு பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த மாதிரியும் சில பேர் வந்து இருக்கா. அந்த மாதிரி கர்மயோகியை பற்றி கிருஷ்ணாவால் இன்ஃபேக்ட் கர்மயோகியே வந்து கிடையாது. ஆனால் யார் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ணுறாளோ அவளோட ஒரே கோல் சித்த சுத்தி, ஏகேக குரு நந்தன. முதல்ல யாருக்கு கோல் ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த பர்சன்னால் மட்டும்தான் கர்மயோகமே ஃபாலோ பண்ண முடியும். யாருக்கு மோக்ஷம் அப்படிங்கிற கோல் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதோ அந்த பர்சன் பண்ணுற கர்மா தான் கர்மயோகமாக இருக்கும். அப்போ பியூர்லி ஃபார் இன்னர் க்ரோத். இப்போ அந்த இன்னர் க்ரோத் அப்படின்லாம் சொல்கிறோமே, சித்த சுத்தின்னு சொல்கிறோமே, அதை வந்து நம்மளுடைய கண்ணுனால் பார்க்க முடியுமா? ஏதாவது டேப்லாம் வச்சு அதை வந்து எங்கேயா மெஷர் பண்ண முடியுமா? போன மாதத்துக்கு இந்த மாதம் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியெல்லாம் நம்மளால் வந்து மெஷர் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இதே மெட்டீரியல் க்ரோத்து, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செலீரியோ வச்சுருந்தான், இப்போ வந்து ஒரு ஆடி வச்சுருக்கான், நம்ம கண்ணால் நம்மளால் வந்து அதை பார்க்க முடியறது. அப்போ மெட்டீரியல் க்ரோத் வந்து கண்ணுக்கு தெரியறது, மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்டர்னல் க்ரோத்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நாமெல்லாம் கிளாஸ் போனால் கூட நம்ம வீட்டில் கேட்குறேன், நீ போய் என்ன உனக்கு வந்து பெனிஃபிட்டு கிடச்சிது, இதோட இன்னும் முன்னாடி இருந்ததோட நீ இன்னும் மோசமாக தான் இருக்கே அப்படின்னு எல்லாரும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டுன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. யாரெல்லாம் வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோமோ எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு சைக்கிள். இந்த ப்ராசஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணால் தான் நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னே அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வந்து திட்டெல்லாம் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம வந்து இந்த ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கோமே அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால நாம் என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால, மெஷர் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால இது வேஸ்ட்டு, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் வீட்டில் இருக்கிறவங்களாலேயே வந்து எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற சேஞ்சை கவனிக்க முடியலையே, அதனால் வந்து நான் கரெக்டாக பண்ணலை போல இருக்குது அப்படின்னு நாமளே அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மெட்டீரியல் விஷயத்துக்கு போயிடுவோம். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து சட்டிலாக இருக்குது. ஆனால் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு கொஞ்சம் நாளாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் இப்போ டெஃபினட்டாக மாறி இருக்கும். இந்த வேர்ல்டை பார்க்குற விதமே வந்து இப்போது மாறி இருக்கும். வேர்ல்டு அப்படியே தான்ப்பா இருக்கும், நான் தான் மாறணும் அப்படிங்கிற அறிவு டெஃபினட்டாக நம்ம ஒருத்தருக்கும் வந்து வந்திருக்கும். அப்போ இது வந்து இன்டர்னலாக இருக்குது. அப்போ ஒரு கர்மயோகி என்ன பண்ணுறான், பஞ்சமகா யஜ்ஞம் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவனுக்கு வந்து இந்த இன்டர்னல் க்ரோத் ஆனது ஏற்படுது. இப்போ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணும் பொழுது அந்த கர்மயோகி வந்து இன்டர்னல் க்ரோத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இங்கே கிருஷ்ணர் வந்து அவனை சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். ஒரு சந்நியாசி மாதிரி, எல்லாத்தையும் துறந்த ஒரு சந்நியாசி மாதிரி. எதை திறந்துருக்காம, மெட்டீரியல் பெனிஃபிட்டை ட்ராப் பண்ணிட்டான். ஸோ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போ ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலும் அந்த காஷாய வஸ்திரம்லாம் போட்டுக்கலைனாலும் தட் பர்சன் இஸ் அ சந்நியாசி. அப்போ அவன் வந்து
என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அது வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரா அந்த கர்மயோகி பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம்? இப்போ வெளி உலகத்துக்கு வேணால் ஃபெயிலியர் சக்ஸஸ் அப்படின்னு வந்து வெளி மனுஷா வந்து அந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டை அந்த மாதிரி பிரித்து பார்ப்பான். ஆனால் ஒரு கர்மயோகிக்கு ஃபெயிலியரே கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறானோ அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு சித்த சுத்தி அப்படிங்கிற சக்ஸஸ் ஆனது கிடைக்க போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த இன்டர்னல் க்ரோத் ஆனது ஏற்பட போகிறது. அதனால் அவனுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறதே கிடையாது. சித்தியோ சமோபூத்வா சமத்வம் யோக உச்சியதே சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்சியசி அப்படின்னு வந்து நாம் படித்தோம். அப்போ கம்ஃபர்ட்டு டிஸ்கம்ஃபர்ட்டு சக்ஸஸ் ஃபெயிலியர் கெயின் லாஸ் இதெல்லாமே வந்து எப்படி இருக்கும் அந்த பர்சனுக்கு அப்படின்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் ஒரு பாடத்தை வந்து இந்த கர்மயோகி வந்து கற்றுப்பான். அதனால் வந்து ஹீ இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ சந்நியாசி. அப்புறம் என்னது, சந்நியாசி மட்டும் இல்லை, சக யோகீச்ச. யோகி அப்படின்னா இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறவர், மெடிடேட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கர்மயோகியை கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறார், மெடிடேட்டர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில ப்ரீ ரிக்விசிட்லாம் இருக்குல்ல. எதை நாம் மெடிடேஷன் ஒத்துப்போம்? ஒரு பிளேஸில் உட்காந்துட்டுருக்கணும், அப்புறம் கண்ணெல்லாம் மூடி இருக்கணும், அப்புறம் நான் மெடிடேட் பண்ணுறேன்னு உலகம் நம்பணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது மெடிடேஷன் இல்லையா? பட் ஒரு கர்மயோகியை இங்கே வந்து கிருஷ்ணர் அப்போது ஹீ இஸ் அ மெடிடேட்டர் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறார்? இப்போ மெடிடேஷன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா வாட் இஸ் மெடிடேஷன்? ஜென்ரலாக தியானம் அப்படின்னு சொன்னால் எது தியானம்? ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் என்னுடைய ஃபோக்கஸை போடுறதுக்கு பேர் தியானம். அது என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், எனி பர்டிகுலர் ஃபீல்டு நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து தியானம். அப்போ கர்மயோகி எப்படி வந்து இப்போ மெடிடேட்டர்னு சொல்கிறார்? இந்த கர்மயோகி இருக்கான்ல, அவன் வந்து பாஸ்ட்டை பற்றி கவலையே படமாட்டான். பாஸ்ட்டில் என்ன வேணும்னாலும் அவனுக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸோ எதை பற்றியும் அவன் வந்து யோசிக்கவே மாட்டான். ஃப்யூச்சர் பற்றி ஆங்ஸைட்டிலாம் இருக்குமா ஒரு கர்மயோகிக்கு? அப்படின்னா என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னெலாம் நினைப்பானான்னா ஆங்ஸைட்டியே கர்மயோகிக்கு இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணணும், ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணணும், என்னுடைய எஃபர்ட்டு இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு போடணும், இவ்வளோ தான் வந்து ஒரு கர்மயோகிக்கு எப்பயுமே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் ஆனது இருக்கும். அப்போது இப்போ பண்ண போகிற வேலைக்கு மைண்டு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த பர்சனை கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல மெடிடேட்டர் அப்படின்னு சொல்கிறார். நாமெல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணோன்னா எவ்வளோ மைண்ட் அவைலபிலிட்டி இருக்கும்? ஒரு 5% அவைலபிளாக இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த வேலையை விட, வேலை பண்ணுறதை விட அதை பண்ணினதுக்கப்புறம் என்னை திட்டுவாளா புகழ்வாளா, என்ன பண்ணுவா, எனக்கு கிரீடம் போடுவாளா இல்லைனா மாலை போடுவாளா, அப்படி எல்லாம் வந்து ஃப்யூச்சரை பற்றி நாம் வந்து நிறையா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ரிசல்ட்டில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கே ஒழிய இப்போ அந்த வேலையை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரு கர்மயோகி என்ன பண்ணுவான், டோட்டலாக அவன் பண்ணுற அந்த வேலைக்கு அவனோட மைண்ட் வந்து இப்போது அவைலபிளாக இருக்கும். அப்போ ஒரு கர்மயோகி ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா ஓப்பன் ஐ மெடிடேஷன் பண்ணின்னு இருக்கார். கண்ணை மூடினாதான் தியானம் இல்லைப்பா, கண்ணை திறந்துட்டே இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை உன்னால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் கூட தியானம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டாலே நேச்சுரலாக அந்த பர்சன் வந்து ஈஸ்வராவை மிஸ் பண்ண முடியுமா? ஏன்னா கர்மயோகம்னாலே என்ன அர்த்தம், அவன் பண்ணுற வேலையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவா, அப்புறம் வர ரிசல்ட்டை பிரசாதமாக வந்து எடுத்துக்க போகிறா. இப்போ தியானமும் என்ன பண்ணுவோம், ஈஸ்வராவை வச்சுட்டு தானே நம்ம வந்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண போகிறோம். ஆல்ரெடி கர்மயோகி வந்து அதை பண்ணிண்டு இருக்கார். மயி சர்வாணி கர்மாணி
சந்நியாஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதச்வரஹ பிரம்மண்யாதாய கர்மாணி அப்புறம் சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்ரமிவாம்பசா அப்படின்னு ஜஸ்ட் போன சாப்டரில் தான் நாம் வந்து இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அப்போ எந்த ஆக்ஷன் பண்ணும் பொழுதும் இந்த கர்மயோகி வந்து யார் மேலே அவனோட மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும்னா பகவான் மேலே மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதை தான் நாம் மெடிடேஷன் அப்படின்னே சொல்கிறோம். அதனால் அவர் எப்படியா, அவர் தான் சந்நியாசி, அவர் தான் யோகியும் கூட. கர்மயோகியே சந்நியாசி, கர்மயோகியே மெடிடேட்டரும் கூட. அதுக்கப்புறம் என்னவா, ந நிரக்னிர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஒரு சந்நியாசி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்நியாசி அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கிறவாளை தான் சந்நியாசி அப்படின்னு சொல்லுவோம். வீடு வாசல் பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் தியானத்தில் உட்கார்றான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தியானம் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ டிசைபிள்ஸ் வருவா, நான் வந்து எந்த இடத்துல ஆசிரம் கட்டுவேன், நான் வந்து எவ்வளோ வாட்டி வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வருவேன், இப்படி எல்லாம் ஒரு சந்நியாசி சப்போஸ் மெடிடேஷன் போது இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வந்ததுன்னா அந்த பர்சனை நம்ம சந்நியாசி அப்படின்னே இப்போது சொல்ல முடியாது. நான் கர்மயோகி இருக்கானே அவன் வந்து ந நிரக்னிஹி அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். இப்போ வந்து சந்நியாசிக்கு தான் நிரக்னி அப்படின்னு பேர். ஏன்னா அவள் வந்து எல்லா ரிச்சுவல்ஸையும் விட்டவா இல்லையா. அக்னி அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து ஃபயர் ஒரு மீனிங் இருக்குது, இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஃபயரை நாம் எல்லா ரிச்சுவல்ஸுக்கும் பயன்படுத்துறதுனால எல்லா ரிச்சுவல்ஸையுமே நாம் வந்து அக்னி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ சன்னியாசிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஃபயர் ரிச்சுவல்ஸும் வந்து கிடையாது. அதனால அவரை வந்து நிரக்னிஹி அப்படின்னு ஒரு டைட்டில் சன்னியாசிக்கு கொடுக்கப்படுறது. பட் இந்த கர்மயோகி வந்து அந்த மாதிரி இல்லையே, அவன் வந்து காஷாய வஸ்திரம்லாம் போட்டுக்கலையே. தோ ஹீ இஸ் நாட் அ நிரக்னிஹி, ஹீ இஸ் அ சந்நியாசி அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறார். ந நிரக்னிஹி அப்படின்னா அந்த காஷாய வஸ்திரம் 4வது ஆசிரமத்தினால ஹீ இஸ் நாட் கால்ட் அ சந்நியாசி. ஆனால் அவன் வந்து கர்மயோகம் பண்ணுறதுனாலேயே அவனை நாம் வந்து சந்நியாசின்னு சொல்கிறோம். ஏன்னா அவனுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த கர்ம பலனையெல்லாம் அவன் வந்து துறந்துட்டான். இப்போ கர்மயோகியே வந்து இங்கே சந்நியாசி. அப்போ அவன் வந்து மைண்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. அது மாதிரி என்ன சொல்கிறார், நச்ச அக்ரியா. அவன் வந்து எக்ஸ்டர்னலாக மெடிடேட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனும் அவன் கிடையாது. அக்ரியகான என்ன அர்த்தம், எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் சும்மா இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பர்சனும் இந்த கர்மயோகி இப்போ இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இப்படி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே வந்து நாம ஜப்பம்லாம் வந்து மனசில் ஓடின்னு இருக்கும், ஜப்ப மாலையெல்லாம் இந்த பக்கம் உருட்டின்னு இருப்பா. ஆனால் மனசுக்குள்ளே வந்து என்னென்னலாமோ வந்து தாட்ஸ் வந்து ஓடின்னு இருக்கும் இல்லை. இப்போ நம்மளை கூட இப்போ இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு திடீர்னு நீங்கள் ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், நம்ம வந்து 1 minute வந்து நம்ம வந்து யாருக்கோ ஒரு ஸ்ரத்தாஞ்சலி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எந்த பர்சனுக்கு பண்ணுறோமோ அந்த பர்சன் நம்மளோட இதுக்கு வரவே மாட்டார். அந்த பர்சனை நாமளும் இமேஜின்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐயோ அந்த பர்சனோட ஃபோட்டோ ஒரு செகண்ட் நல்லா பார்த்துட்டு கண்ண முடின்னு இருக்கணுமோ, அவர் வந்து நம்மளுடைய இதில் வரவே மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் யோசிப்போமே ஒழிய எதுக்கு அந்த கண்ணை முடிகிறோமோ அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகவே ஆகாது. அதனால இங்கே என்ன சொல்கிறார், அவன் வந்து எக்ஸ்டர்னலாக உட்காந்து மெடிடேட் பண்ணுற பர்சன் மாதிரியும் கிடையாது. ஹீ இஸ் நாட் அ எக்ஸ்டர்னல் சன்னியாசி, ஆனால் ஹீ இஸ் அ இன்டர்னல் சன்னியாசி ஆஸ் வெல் ஆஸ் அ மெடிடேட்டர். கண்ணை திறந்துண்டே மெடிடேட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகா படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 2. யம் சந்நியாசமிதி ப்ராஹுः யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்யஸ்த சங்கல்பः
யோகி பவதி கஷ்சன. இப்போ போன ஸ்லோகத்தில் வந்து யார் ரியல் சந்நியாசி அப்படின்னு சொன்னார், ஒரு கர்மயோகியே ரியல் சந்நியாசி அப்படின்னு சொன்னார் இல்லையா. காஷாயம் போட்டுருக்கிறவாள்லாம் ரியல் சந்நியாசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ரியல் ரினன்சியேஷன் எது அப்படின்னா, வெளியில் இருக்கிற விஷயங்களை துறக்கிறது ரியல் ரினன்சியேஷன் இல்லை. ஏன்னா இந்த விஷயமே நாம் படிக்கிற இந்த செல்ஃப் நாலேஜே எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மைண்டு சம்மந்தப்பட்டது இல்லையா, புத்தி அண்ட் மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ அதில் தான் நமக்கு ரியல் சந்நியாசமானது இருக்கணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், மெயின் சந்நியாசா மைண்டுக்கு தான் இருக்கணும். எந்த விஷயமெல்லாம் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த விஷயத்துக்கு சந்நியாசம். இப்போ வந்து மெயினாக நம்ம எல்லாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு தாட் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன ஆகும். அது வந்து சொல்ல தெரியாமல் நம்மளுடைய மனசில் ஆல் த டைம் ஓடின்னு இருக்கிற ஒரு தாட். எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் சொல்ல மாட்டோம், ஆனால் அந்த நாளைக்கு என்ன நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போ பண்ண வேண்டிய வேலையே நாம் நிறைய பேர் வந்து தப்பாக அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய மிஸ்டேக் ஆகிறதுக்கு ரீசனே என்னென்னா, ஃப்யூச்சரை பற்றின பயம் நமக்கு இருக்குது. என்னென்னா, அண்ட் ஏன் ஃப்யூச்சரை பற்றி பயம் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம மேலேயே வந்து ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா நான் தான் என்னோடய வீட்டையே வந்து தாங்குறேன், நான் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி என்னோடய வீட்டில் இருக்கிறவாள்லாம் மேனேஜ் பண்ணுவா, இதெல்லாம் வந்து நிறைய யோசனையெல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த சங்கல்பகா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இது வந்து ஜென்ரலாக வந்து எதை ரெஃபர் பண்ணுவோன்னா பிளானிங்கை ரெஃபர் பண்ணும் சங்கல்பகா அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணர் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா வரியிங், கவலை, அதான் இங்கே அர்த்தம். வரியிங் அபவுட் தி ஃப்யூச்சர். யார் ஒருத்தர் வந்து அந்த ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணுறத நிறுத்துகிறாளோ அவளால் தான் செல்ஃப் நாலேஜுக்கே வர முடியும். இப்போவே கூட உங்களுக்கு ஐயோ 7:59 ஆகிடுத்தே, இன்னும் எவ்வளோ நேரம் இவள் கிளாஸ் எடுப்பா, சீக்கிரம் முடிச்சிடுவாளோ, போனோடனே நிறைய வேலை இருக்கே, இப்படி எல்லாம் மைண்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த 2 மினிட்ஸில் சொல்கிற விஷயம் எதுவுமே நம்ம காதில் இப்போது ஏறவே ஏறாது. அதனால் ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணுறது இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள். நம்மளுடைய ஸ்டடிக்கு அது ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள். ஸோ கர்மயோகி என்ன பண்ணுவான்னா ஃப்யூச்சரை பற்றி அவனுக்கு கவலை இருக்கவே இருக்காது. ஆனால் அவன் பிளான் பண்ண மாட்டானான்னா சூப்பராக பிளான்லாம் பண்ணுவான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளானிங் அண்ட் வரியிங் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிளான் பண்ணுறது அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக உட்காந்துட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வில்ஃபுல்லாக பிளான் பண்ணுவேன். பட் வரி பண்ணுறது, கவலைப்படுறது இருக்கே, அது வந்து வில்ஃபுல்லாக நடக்குமா மெக்கானிக்கலாக நடக்குமா? கிளாஸை வில்ஃபுல்லாக கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக்கலாக நம்மளுடைய மனசு வந்து இப்போது கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த கவலை வந்து கார்த்தால 6லேருந்து 6:15 வரைக்கும் என் பொண்ணை பற்றி கவலைப்படுவேன், 6:20லேருந்து 6:30 வரைக்கும் என் பையனை பற்றி கவலைப்படுவேன். அப்படியெல்லாம் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கவலையானது வரதில்லை. ஆனால் பிளான் பண்ணுறதுக்கு நாம் டைம் போடலாம். இந்த 15 மினிட்ஸ் வந்து நான் இன்றைக்கி டே எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் வந்து பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கு டைம் கொடுக்கலாம். ஆனால் கவலை இருக்கே, அது வந்து டைம்லலாம் வரதில்லை இல்லையா. அப்போது நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, என்னாவது ஒரு வேலை பண்ணுறத கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நேச்சுரலாக நம்மளுடைய மனசு வந்து அவளுடைய வாசனாவை பொறுத்து அந்தந்த விஷயங்களை அது ஞாபகப்படுத்திட்டு இன்னும் நல்லா அதுக்கு மனசுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், சோகப்படுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம சோகப்படணும், அடுத்தவா வந்து நம்மளை வந்து ஐயோ கண்ணா நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லணும்னு ஆல் த டைம் அந்த மனசு வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும். அது நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒருத்தர் கூட வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டா. ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல? நீங்கள் அவளை அப்ரிஷியேட் பண்ணாததுனால அவளும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டா. பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ராமாயண புக் என்ன? ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட். நாளை காத்தால தத்துவபோதா கிளாஸ் இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் வந்துடணும். காத்தால 7 மணிக்கு